அடுத்ததாக நன்மை என்ற தரப்பில் பேச சகோதரி தாகிரா அலிமா. இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா ரஹ்மானுக்கே வந்து புகழ் ஆரம்பிச்சு நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்புல வந்து சொன்னதை வந்து நான் வந்து தப்பு நிரூபிக்கிறதுக்கு தான் வந்து வந்திருக்கேன். எதிரணி தரப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா, சமூக ஊடகம் அப்படின்னாலே வந்து தீமைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எத்தனை பேர் நீங்க எல்லாம் மறக்கிறீங்க? இது எல்லாரும் அவங்க சப்போர்ட்டுக்கு போறீங்க. நன்மை இல்லையா எதுவுமே? தாய்மார்கள் கூட பதில் சொல்லலாம். சமூக ஊடகம் அதாவது சோஷியல் மீடியா அப்படின்றது தீமைன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து சொல்றீங்க? அதாவது இப்ப இருக்க டெக்னாலஜி அதெல்லாம் போன் உட்பட யார் தீமைன்னு சொல்றீங்க? சரி, இத்தனை பேர் கை தூக்குறீங்களா? இத்தனை பேர் போன் இல்லாம இருக்கீங்க, போன் யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? அது காலத்தின் கட்டாயம். இப்ப வந்து இந்த காலத்துல பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படிப்பு தான். அப்ப அந்த படிப்பு தான் என்ன, அது எப்படி படிக்கிறோம், அது சமூக ஊடகம். வந்து நிறைய பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, திருமணம் முடிச்சுட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பமும் அவங்க பிள்ளைகளும் வந்து பாக்குறதுக்கு நேரம் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, இந்த சமூக ஊடகம் மூலியமா என்ன பண்றாங்க, வீட்லயே உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட நேரத்தை வந்து சுருக்கி என்ன பண்றாங்க, அட்வான்ஸ்டா நம்ம போய் நேர்ல படிச்சு கத்துக்கிறத விடவும் என்ன பண்றாங்க, சமூக ஊடகம் மூலமா நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நடுவர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, அந்த எதிர்த்தரப்பணி வந்து வாட்ஸ்அப்புடைய லட்சணத்தை வந்து நம்மகிட்ட சொன்னாங்க இல்லையா? அப்ப நடுவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும், தபால்ல அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து போட்டுருக்கணும். இந்த தலைப்பை அவங்க என்ன பண்ணாங்க, மாத்தி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு பண்ணிட்டாங்க. ஆமா, அவங்க தபால அனுப்பி அவங்க படிச்சு வர்றதுல நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கே நம்ம போயிடுவோம். இதனால என்ன தெரிஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப் அப்படின்றது நேரத்தை வந்து என்ன பண்ணுவோம்,